ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் எப்படி ஃபாஸ்ட்டாக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஸோ அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆஃபீஸில் போயிட்டு வேலை செய்கிறது, ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஜு. இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஃபாஸ்ட் வரணுன்னா, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து சொல்கிறேன். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த பென்சில் பிடிக்கிறதுக்கு, பென் பிடிக்கிறதுக்கு, ஃபாஸ்ட் வரத்துக்குலாம் ஒரு க்ரிப் இருக்குது. ஒரு ஃபிங்கர் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு க்ரிப் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் வர்றதெல்லாம் ஓகே. ஸோ வந்து எடுத்த உடனே நம்ம வந்து அதை எப்படி திருத்திக்கணும்னா, எடுத்த உடனே இப்படி டக்குன்னு திருத்த முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு க்ரையான்ஸோ ஒரு சாக் பீஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே அவங்க க்ரையான்ஸ் எப்படி பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் பிடிப்பாங்க க்ரையான்ஸை. ஸோ இப்படி தான் பிடிப்பாங்க ஃபஸ்ட்டு க்ரையான்ஸ். அவங்க கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இந்த க்ரையான்ஸே அவங்களுக்கு வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ இப்படி பிடிச்சி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்படி எழுதுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு க்ரிப்பு. ஃபஸ்ட்டு க்ரிப்பு வந்து அவங்க இப்படி தான் பிடிப்பாங்க. திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு க்ரிப். செகண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி பிடிச்சி இப்படி எழுதுவாங்க. செவுத்துலலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இப்படி பிடிச்சி இப்படி எழுதுவாங்க. ஸோ எதுக்குன்னா, அவங்களால வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸ்லாம் அவங்களால பிடிக்க முடியாது. இந்த ஹோல் ஃபிங்கரோட, இந்த ஹோல் ஹேண்டோட க்ரிப்பும் அவங்களுக்கு தேவை. ஸோ அதனால் வந்து இப்படி பிடிச்சி இப்படி எழுதுவாங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இப்படி எழுதும் போது கண்டிப்பாக எந்த லெட்டர்ஸும் வராது. பிகாஸ் இது வந்து ஸ்கை ஏரில் இருக்குது. நம்ம ஹேண்ட் வந்து ஏரில் இருக்கனால ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு லெட்டர்ஸும் எழுத முடியாது, கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் ட்ராயிங் வரையலாம். ட்ராயிங் வரைகிறவங்களால ஏரில் வரைய முடியும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. அவங்க இந்த மாதிரி பெயிண்டிங்கும் ப்ரஷ் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் க்ரிப் பார்த்திங்கன்னா வந்து இப்படி எழுதுவாங்க. நல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாமே குவிச்சு இப்படி எழுதுவாங்க. அதாவது இப்படி எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும் போது சின்னதாக அந்த லெட்டர்ஸை சின்னது பி போடுறது அதெல்லாமே குட்டியாக போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்படி குவிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி எழுத ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த 3 ஃபிங்கர்ஸை எழுத ஆரம்பிப்பாங்க. 1 2 3 இந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சு இப்படி எழுதுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு ரொம்ப ரேராக வந்து இப்படி எழுதுவாங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி எழுதுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேரான கேஸ் நான் சொல்கிறது. பட் பேசிக்காக பார்த்திங்கன்னா, இந்த 3 ஃபிங்கர்ஸை இப்படி குவிச்சு இப்படி எழுத ஆரம்பிப்பாங்க. சரி, ஓகே, இது ஃபிங்கர்ஸு. சரி, இதுதான் நான் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, இதுவும் கிடையாது. இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து லேண்டு பண்ணுறோன்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ரிஸ்ட்டை வந்து நம்ம லேண்டு பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்பீடே வராது. இவ்வளோ தான் வரும். நம்ம இதிலேருந்து இவ்வளோ தான் வரும், ஆர்க்கு மாதிரி. ஸோ இந்த ரிஸ்ட் அப்படி நீங்கள் இது முடித்த உடனே இதில் எவ்வளோ லெட்டர்ஸ் எழுத முடியும் உங்களால் சொல்லுங்கள். இப்படி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் த வாஸு சம்திங் எழுதுகிறோம். த சன் வாஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு எதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 தான் எழுத முடியும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரிஸ்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, இந்த ரிஸ்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணி எழுதணும். சரி, ஓகே, இந்த இடத்துல தான் லாக்கா? சரி, இது ஓகேவான்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது நம்மளுக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம லாக் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுகிறவங்க வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இந்த இடத்துல லாக் ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபாஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஏரில் வந்து அவங்களுக்கு வந்து லைன்ஸ் போட கற்றுக் கொடுக்கணும். இதுதான் ஃபாஸ்ட் வர்றதுக்கு ஏரில் வந்து லைன்ஸ் போட கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஏரில் வந்து அதாவது வந்து அந்த ஷோல்டரை வந்து மூவ் பண்ணணும். இந்த ஷோல்டர் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த ஷோல்டர் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். மிச்சம் எல்லாமே இப்படி ஏரில் இப்படி எழுதணும். ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அவங்களால ஈஸியாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுத முடியும். ஸோ இது எந்த ஸ்டேஜில் வரும்னா, நல்லா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறமே அவங்க பண்ணலாம். ஒரு 7th ஸ்டாண்டர்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? 7th ஸ்டாண்டர்டில் ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து இப்படி எழுதுகிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த ரிஸ்ட்டு வரைக்கும் எழுதுகிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் இப்போயே மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும். ஸோ இப்போ மாற்ற முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரிஸ்ட்டு இருக்கட்டும். ஓகே, இந்த ரிஸ்ட்டு இருக்கட்டும்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிங்கர்ஸை நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஃபிங்கர்ஸை வாட்ச் பண்ணணும். சரி நம்ம குழந்தைங்களுக்கே நம்ம க்ரையான்ஸே நம்மளுக்கு எப்படி வருது பாருங்களேன். அந்த க்ரையான்ஸ் வந்து பென்சில் சைஸ் அங்கே இருக்குது. க்ரையான்ஸு இந்த பென்சில் சைஸ் இருக்கிறதாங்க க்ரையான்ஸு. இப்போ வர க்ரையான்ஸ்லாம் நல்லா மண்டையாக குண்டு குண்டாக வருது. அதில் என்னங்க எழுத முடியும்? அது அவங்களால எப்படி பிடிக்க முடியும்? ஸோ அப்போ பிடிக்கும் போதே அவங்க கூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு பென்சில் கிரிப் மிஸ் ஆக ஆரம்பிச்சு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த க்ரையான்ஸ் வந்து பென்சில் சைஸில் இருக்கணும். ஸோ இது பாருங்கள் பென்சில் சைஸில் இருக்குது, இந்த கிரிப்பில் இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து வேக்ஸ் க்ரையான், இந்த பிளாஸ்டிக் வேக்ஸ் க்ரையான்ஸ் தான். இது அந்தளவுக்கு வந்து கலர் கொடுக்காது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆயில் பென்சில் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எழுத அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த க்ரையான்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி குண்டு க்ரையான்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. எதுக்காகனா ஃபஸ்ட்டு வந்து பென்சில் கிரிப்புக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே க்ரையான்ஸ் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிக்கிறீங்களான்னு பாருங்கள். இப்போ நான் வந்து பெரியவங்களுக்கு வரேன், காலேஜ் பசங்களுக்கு, 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காக நான் வரேன். இப்போ நீங்கள் என்ன பழகிட்டேன், நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி எழுதி பிடிப்பேன்னா கொஞ்சம் டைம் எடுத்து இந்த விரலை வந்து கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்த உடனே எழுதக்கூடாது. இந்த மாதிரி லைன்ஸ் போடுங்க. க்ரையான்ஸில் லைன் போட பழகுங்க. க்ரையான்ஸில் வந்து இந்த மாதிரி லைன் போடுங்க. இப்படி நீங்கள் போடும்போதே உங்களுக்கு வந்து வலிக்கிட்டு போகும். இப்படி வலிக்கிட்டு போகும். ஓகே. இப்படி போடும்போதே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பெரிய பேலன்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பேலன்ஸ், இப்படி கொடுத்த பேலன்ஸு மிஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேலன்ஸ் இது பாருங்கள், இது ஆடும். ஸோ இந்த பேலன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் இப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது இதை ஆடக்கூடாது. இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இது ஆட ஆரம்பிச்சிடும். இப்படி லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது இப்படி ஆடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியும் இந்த விரல் எடுத்து வந்து இப்படி நிறுத்திடுவாங்க. ஸோ இப்படி எழுதலாம். நீங்கள் இப்படி ஒன்ஸ் நீங்கள் இப்படி எழுதினா உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வராது. ஃபாஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே நான் சொன்னேன்ல, இங்கே ஒரு லாக் இருக்குது நம்ம எழுதுறதுக்கு. பட் இந்த ஃபிங்கரை நீங்கள் இங்கே வச்சுட்டிங்கனாங்களே இதுவே ஒரு பெரிய லாக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வர்றதுக்கு. ஸோ இப்படி எழுதும் போதே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லாக் வந்துடும். அதே நீங்கள் இந்த கேப்பை விட்டுட்டு நீங்கள் அடியில் வச்சுட்டு இப்படி எழுதிங்கன்னா இது எவ்வளோ தூரம் வேணால் போகும். இந்த ஃபிங்கர்ஸ் இங்கே இருக்கும் போதே பெண்ணை மட்டும் நம்ம லூஸ் விட்டு எழுதிட்டே போகலாம். ஓகேவா. நீங்கள் எப்போ அந்த பெண்ணை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இங்கே நிறுத்திட்டீங்களோ அந்த பெண்ணு இந்த விரல் நகர்ந்தா மட்டும்தான் போகும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி தான் எடுத்து வைக்கணும். ஓகே. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ இந்த ஃபிங்கருக்கு அடியில் போகிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபிங்கர் இங்கே இருந்தாலே ஃபாஸ்ட்டு வராது. ஸோ ஓகே. அதே மாதிரி ஃபாஸ்ட் இன்னொன்று எதில் வரும்னா கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் ஃபாஸ்ட்டு வரும். சரி ஓகே. கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இப்போ என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த ஃபிங்கர் க்ரிப்பை வந்து மாற்றி பாருங்கள். இந்த ஃபிங்கர் க்ரிப்பை வந்து அடியில் வச்சுட்டு மாற்றி பாருங்கள். இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா க்ரையான்ஸை வச்சு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் போடுது பாருங்கள். ரவுண்டே இப்படி தான் இருக்கும். இந்த ரவுண்டு போட பழகணும். அப்போ தான் உங்களால் இது பண்ண முடியும். அதே மாதிரி நான் போட பாருங்கள். நான் இதை வந்து இப்படி தள்ளி போல் பாருங்கள். நான் த்ரூ அவுட் இப்படி போகிறேன். ஸோ எந்த இடமும் தொடலை. த்ரூ அவுட் இப்படி போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பிறகு த்ரூ அவுட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இப்படி எழுத ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி கைட்லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கைட்லைனாவது வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம எழுதுகிறோம், நம்ம மைண்டுக்கு வந்து தெரியும். ஓகே நம்ம வந்து இந்த கைட்லைன் மேலே தான் எழுதுகிறோம். ஓகே ஃபாஸ்ட்டாக எழுதுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபிங்கர் க்ரிப்பு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு ஈஸியாக வரும். ஓகே. இது எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 வீக் வந்து இது வந்து உண்மையாக சொல்கிறேன். இது வந்து நான் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இது எத்தனை நாள் வரும், எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எழுத தெரியும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டு மட்டும் தான் வரலன்னா ஃபிங்கரை மாற்றி நீங்கள் இந்த மாதிரி எழுதி பாருங்கள். 1 வீக்லேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வந்துடும். எப்படி நீங்கள் 1 வீக்லேயே சொல்கிறீங்கன்னா இந்த ஃபிங்கரில் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, நம்ம இந்த ஃபிங்கரை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு எழுதுகிறோம் பார்த்தீங்களா,
இப்போ இப்படி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எழுதுகிறோன்னு வாட் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு லூசன் ஆகிட்ருக்கும். நம்ம ஃபிங்கர் வந்து லூஸ் ஆகிட்ருக்கும், ப்ராக்டிஸ் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம ஃபிங்கர் நம்ம மைண்டுக்கே தெரியும், ஓகே நம்ம என்னை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை, என் ஃபிங்கர்ஸ் யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, அது பாட்டு லூசனாக போகுது, அது பாட்டு எழுதுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை போட ஆரம்பிங்க. ஸோ இப்படி ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு இதை போட ஆரம்பிங்க. ஸோ இதை போட ஆரம்பிச்சுட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாருங்கள், நான் அது போனதுக்கப்புறமா நான் லேசாக இதை மூவபிளாக வச்சுக்கிறேன். மூவபிளாக வச்சுக்கிட்டு நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் பாருங்கள், இந்த ஃபிங்கரை நான் இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ஏதோ இடிக்குது, இந்த இடத்துல நிறுத்துது. நான் என் பென்சிலை நான் மூவ் பண்ணாலும் இந்த இடத்துலேருந்து ஒரு புஷ், எனக்கு பென்சிலை ஒரு புஷ் கொடுக்குது, ஸ்லோ பண்ணுது. இந்த இடத்துல எனக்கு புஷ் கொடுத்து பென்சிலை வந்து ஸ்லோ பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபிங்கரை தூக்கி அடியில் போட்டு நீங்கள் இப்படி கொடுங்க. இப்போ பாருங்கள், லூஸாக இந்த ஃபிங்கர் தம்பு வழியாக நான் புஷ் பண்ணுறேன் பென்சிலை. இது வந்து சும்மா பேலன்ஸ்க்கு தான். ஆனால் இந்த கேப்லேயே என் பென்சில் போய் சீக்கிரமாக எழுதுது. ஓகே, ஸோ பாருங்கள், இந்த கேப்லேயே என் பென்சில் போய் சீக்கிரமாக எழுதுது. ஓகே, இதுதான் சரி. இதில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைப்ஸ் ஆஃப் பென் இருக்குது. ஓகேவா? பென்னு வந்து நல்லா எழுதுகிற பென். இப்படி பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. பென்னு வந்து இப்படி எழுதுதான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக எழுதுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பென் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து எழுத ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் கரெக்ட் பண்ணுறதை விட, இந்த டீ வந்துச்சா இது வந்துச்சா அப்படின்னு கரெக்ட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கும். அந்த ஃபாஸ்ட் கொடுக்கட்டும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கிறுக்க தான் போகிறோம் அப்படின்னா கூட. ஸோ நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணினாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். அப்படி இல்லை, என் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக எழுதும் போது மோசமாக இருக்குன்னா ஸ்பேஸ் நிறைய விட்டுக்கோங்க. இப்போதைக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் மாற்றுறதை விட ஸ்பேஸ் நிறைய விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னா தன்னு எழுதிட்டிங்கன்னா இங்கேயே வாஸ்ன்னு எழுதாமல் கொஞ்சம் த வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பேஸ் விட்டு எழுத பழங்க. அதே மாதிரி சைஸும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பென்ஸ் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி ரீஃபில் பென் தான். பட் இந்த பென்னு பாருங்கள், எனக்கு இப்படி எழுத வராது. இந்த இடத்துல வந்து இந்த இந்த ஒரு 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 இது லைட்டன் ஆகும். இது பாருங்கள், லைட்டன் ஆகுது பென்னு. ஸோ இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இப்படி எழுதிட்டே வருவோம், கொஞ்சம் நேரத்தில் வந்து அது லைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பென் இது பாருங்கள், அந்த மாதிரி பென் யூஸ் பண்ணுறது கீறுற மாதிரி இருக்கும். பென் வந்து பேப்பரை கீறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பென் யூஸ் பண்ணுறதை விட்டு நல்ல மழைன்னு எழுதுகிற பென்னாக வாங்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இந்த ஜெல் பெனில் ஸ்பீடு வருமானு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல் பெனில் ஸ்பீடு வராது. இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஜெல் பெனில். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஜெல் பெனை நீங்கள் நிறுத்துனீங்கன்னா பேப்பர் வந்து ஊற ஆரம்பிச்சிடும். ஓகே, டபுள் லைன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரீஃபில் பென் நல்ல மழைன்னு எழுதுகிற பென் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இப்படி எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க் பென் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க் பென் எழுதுறீங்கன்னா, இங்க் பெனில் எழுதும் போது இப்படி எழுதுறீங்கன்னா, இங்க் பென்னை பொறுத்த வரைக்கும் எழுதுறீங்கன்னா இப்படி 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 தான் போகணும். பிகாஸ் இந்த இங்க் பென்னை நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியாது. அதனால் கான்ஸ்டண்ட்டாக இங்க் பென்னுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி இப்படி அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் இதில் தான் இருக்கணும். ரீஃபில் பெனில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்க் பென்னை ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ பென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹெச்பி பென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்லா மழைன்னு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெச்பி பென்சிலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபாஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் போடு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி ஃபிங்கரை பிடிக்கணுன்ற ஒரு நம்ம எப்படி வந்து ஃபாஸ்ட்டு வரும்ன்றது இதுதான். ஃபஸ்ட்டு க்ரிப்பு தான் ரொம்ப 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 மெயின். ஃபஸ்ட்டு க்ரிப்பு தான் ரொம்ப மெயின். ஸோ இந்த க்ரிப்பை மட்டும் விடாதீங்க. இந்த சின்ன பசங்களுக்கு வந்து
ஸோ சின்ன பசங்களுக்கு எப்போ அந்த ட்ரைபாட் கிரிப்பை வந்து நம்ம இது பேர் ட்ரைபாட் கிரிப்பை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணால் இந்த 5 to 7 வயசில் சொல்லி கொடுத்துருங்க. இப்போது 5 வயசில் சொல்லிக் கொடுங்க. சில குழந்தைங்க வந்து 5 ஏஜில் வந்து கிராஸ் பண்ணிக்கும், இந்த ட்ரைபாட் கிரிப்பை எடுத்துக்கும். ஓகே, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இந்த ட்ரைபாடு என் டியூஷனுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா இந்த ட்ரைபாட் கிரிப் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதே என்னோட பையன் செகண்ட் பையன் வந்து இன்னும் இந்த ட்ரைபாடு கிரிப்புக்கு அவன் அலைன் ஆகலை. அவன் இன்னுமே இப்படி தான் போடுறான், அந்த குவாட்ர அந்த இதுவில் தான் பிடிக்கிறான். ஓகே, ஸோ அந்த 7 வயசுக்குள்ளே அவன் மாறிடுவான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது 6 இருக்குது, இன்னும் 7 இருக்குது. ஸோ அந்த வயசுக்குள்ளே அவனை ட்ரைபாட் கிரிப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அது வந்து ரொம்ப கம்பல் பண்ண வேணாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்குறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ட்ரைபாடை விட. பிகாஸ் சில குழந்தைங்களால் பிடிக்க முடியாது, சில குழந்தைங்களால் அந்த பென்சிலை பிடிக்க முடியாது, சில குழந்தைங்க ஈஸியாக பிடிக்குங்க. ஸோ இந்த இது இருக்குது, அவங்களால பேலன்ஸ் பண்ணுறது இது இருக்குது. ஸோ அதுக்கும் அவங்க வந்து பிடிக்கல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் வராதுன்றது கிடையாது. எப்போ வேணால் நம்ம அதை மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பென்சில் குழந்தைங்களுக்கு எந்த சைஸில் கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாம் சைஸில் கொடுங்க, இல்லைனா பென் சைஸில் கொடுங்க. அந்த பென்னோட மூடி எடுத்துகிட்டு எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ் பென்சில் கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க ஈஸியாக வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.